வணக்கம். இன்று சக்தி வாய்ந்த ஈர்ப்பை தூண்டும் கண் தொடர்புக்கு பின்னால் உள்ள ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். கண்மூடித்தனமான ஈர்ப்பை உருவாக்க, நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்த மற்றும் உங்கள் டேட்டிங் திறமையை நிரந்தரமாக மேம்படுத்த உங்கள் கண்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் கண்களை அடுத்த நிலைக்கு மேம்படுத்த தயாரா? வாருங்கள், வீடியோக்குள்ள போகலாம். பாயிண்ட் 1. சைலண்ட் கவுண்டவுன். நண்பர்களே, இந்த கண் பார்வை உத்தி, அதாவது அமைதியான கவுண்டவுன், உண்மையிலேயே ஒரு சூப்பர் விஷயம். ஏன் தெரியுமா? ஏன்னா நிறைய ஆண்கள் கண் தொடர்பில் தப்பு பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. பல ஆண்கள் ஒரு பொண்ணு தன்னை பார்த்த உடனே பதறிப் போய் திரும்பிடுவாங்க. இல்லன்னா ரொம்ப நேரம் முறைச்சு பார்த்து ஏதோ சீரியல் கில்லர் மாதிரி தெரிவாங்க. இந்த இரண்டுமே நல்லதில்லை. என்ன நம்புங்க. இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. இது எப்பவும் வேலை செய்யும். உங்க கண்ணும் அவங்க கண்ணும் சந்திக்கும்போது மனசுக்குள்ள மெதுவா எண்ண ஆரம்பிங்க. 1, 2, 3. சரியா 3 வினாடிக்கு நம்பிக்கையோட அந்த பார்வையை பிடிங்க. அப்புறம் மெதுவா ஒரு சின்ன புன்னகையோட அல்லது சாதாரணமாக வேறு எங்காவது பாருங்க. முக்கியமா கீழ அல்லது லைட்டா பக்கவாட்டுல. ஏன் 3 வினாடிகள்? மனோதத்துவப்படி 3 வினாடிகள் உங்க ஆர்வத்தையும் நம்பிக்கையையும் காட்டப் போதுமான நேரம். ஆனா மிரட்டுற மாதிரி இருக்கிற எல்லையை கடக்காத அளவுக்கு குறைவான நேரமும் கூட. இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க சரியா பண்ணா, சாதாரணமாக தெரியிற அந்நியர்ல இருந்து உடனே ஒரு சுவாரஸ்யமான சக்தி வாய்ந்த மனிதராக உயர்ந்துடுவீங்க. நீங்க பேசாமலேயே அவங்க மனசுல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திடுவீங்க. கண் தொடர்புங்கிறது ஒரு தனிப்பட்ட உணர்வு. 3 வினாடி நீடிச்ச கண் பார்வை மூளையில ஆக்சிடோஷனுங்கிற ஒரு பிணைப்பு ஹார்மோனை தூண்டுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ரொம்ப குறைவா பார்த்தா அவங்க உங்களை கவனிக்க மாட்டாங்க. ரொம்ப அதிகமா பார்த்தா அவங்க சங்கடப்படுவாங்க. அதனால 3 வினாடி தான் கரெக்டான அளவு. இந்த மேஜிக் அவங்க மனசுக்குள்ளேயே தன்னம்பிக்கை, அமைதி, கவர்ச்சி ஆகியவற்றை சிக்னல் செஞ்சு உங்களை மறக்க முடியாதவரா மாத்தும். ஒரு சின்ன டிப்ஸ். உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த 3 வினாடி முடிவில கண்ணை லேசா உயர்த்துறது அல்லது சின்னதா சிரிக்கிறதுன்னு சேர்த்துக்கோங்க. இது உங்க அழகை கூட்டும். அது மட்டும் இல்லாம அவங்க உங்க கிட்ட பேச ஒரு விளையாட்டுத்தனமான அழைப்பா இத கருதுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, உங்க விரலை எண்ணவோ அல்லது சத்தமா எண்ணவோ கூடாது. சரியா? இது கணக்கு தேர்வு இல்லை. பாயிண்ட் 2. முக்கோண உத்தி. நண்பர்களே, இந்த கண் பார்வை தந்திரம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதனால இதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு எச்சரிக்கை அட்டை கொடுக்கணும். இதுக்கு முக்கோண உத்தி, ட்ரையாங்கிள் டெக்னிக்னு பேரு. நீங்க எந்த பொண்ணு மேல ஆர்வம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள ஈர்ப்பை, இரசாயன மாற்றத்தை உடனே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பமான தந்திரம் இது. இது எப்படி சரியா வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இயல்பாவே கண் தொடர்பை வச்சிருப்பீங்க. சரியா? இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அப்பப்போ உங்க பார்வையை ஒரு கண்ணில் இருந்து இன்னொரு கண்ணுக்கு மெதுவா, வேண்டுமென்றே மாத்திட்டு அப்புறம் மெதுவா அவங்க உதடுகளை பார்க்கணும். ஒரு முக்கோணத்தை உருவாக்குங்க. கண்கள், கண்கள், உதடுகள். இத நீங்க திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருக்க தேவையில்லை. பேசிக்கிட்டு இருக்கும்போது முக்கியமான சமயங்கள்ல 1 அல்லது 2 தடவை செஞ்சா போதும். இதைச் செய்யும்போது அவளுக்கு ஏன் தெரியலன்னு புரியாத ஒரு காந்த ஈர்ப்பை உருவாக்குவீங்க. ஆனா அவ இதை உணர்வாள். என்ன நம்புங்க. நீங்க அவங்க உதடுகளை பார்க்கிறதே அவ கவனிச்சு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு ஆச்சரியப்படுவாள். இப்போ நிஜமான ஒரு சூழ்நிலைய பார்ப்போம். நீங்க ஒரு டேட்டிங்ல இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அவ அவளோட ஆர்வம், கனவுகள் அல்லது அவளோட நாள்ல நடந்த ஒரு வேடிக்கையான கதைன்னு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பேசும்போது நீங்க கவனமாக கேட்டு தலையாட்டுறீங்க. அப்புறம் நுட்பமாகவும் மெதுவாகவும் உங்க பார்வை அவளோட இடது கண்ணிலிருந்து வலது கண்ணுக்கு போய் கொஞ்ச நேரம் அவங்க உதடுகளுக்கு போயிட்டு திரும்பவும் அவளோட கண்ணை பார்க்குது. இந்த நுட்பமான உள் மனச் சிக்னல் அவங்க மூளைக்கு நீங்க அவங்க மேல ஈர்க்கப்பட்டிருக்கீங்க, ஆர்வம் காமிக்கிறீங்க, நம்பிக்கையோட இருக்கீங்கன்னு சொல்லுது. அவங்க உதடுகளை சும்மா பார்ப்பதன் மூலம் நீங்க நெருக்கம், உணர்ச்சி, ஆசை ஆகியவற்றை மறைமுகமாக தெரிவிக்கிறீங்க. அதனால இந்த நகர்வு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நீங்க என்ன செய்றீங்கன்னு அவளுக்கு தெரியாவிட்டாலும் அவங்க உள் மனசுல முத்தமிடுவது அல்லது நெருங்குவது பத்தின எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ
நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாமலோ அல்லது அவளை தொடாமலோ பேசுறதுல ஒரு விதமான ஈர்ப்பு டென்ஷனை கொண்டு வந்திருக்கீங்க. பாயிண்ட் 3, மெதுவான கண் சிமிட்டல் ரகசியம். இந்த அடுத்த கண் தொடர்பு தந்திரம் ஆரம்பத்துல உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம். ஆனா நீங்க இதுல நல்லா தேர்ந்துட்டா இதை இல்லாம எப்படி சமாளிச்சோம்னு ஆச்சரியப்படுவீங்க. பெண்கள் இத ரொம்ப நல்லா செய்றாங்க. அப்போ ஆண்கள் ஏன் இதை செய்யக்கூடாது? இதுக்கு மெதுவான கண் சிமிட்டல்னு பேரு. இது ஒரு நுட்பமான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த உத்தி. தன்னம்பிக்கை உள்ள ஆண்கள் பெண்களை ஒரு வார்த்தை கூட பேசாம கிட்ட வர இழுக்க இதை ஈஸியா பயன்படுத்தலாம். இது சரியா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லன்னா அமைதியான நெருக்கமான கண் தொடர்பு இருக்கிற நேரத்திலேயோ உங்க கண் சிமிட்டுற வேகத்தை வேண்டுமென்றே குறைச்சுக்கோங்க. வேகமான பதட்டமான சிமிட்டல்களுக்கு பதிலா உங்க சிமிட்டலை மெதுவா ஒரு நோக்கத்தோட நிதானமா செய்யுங்க. ஏன்? ஏன்னா உளவியல் ரீதியா மெதுவா கண் சிமிட்டுறது மன நிம்மதி, ஆறுதல் மற்றும் உச்சகட்ட தன்னம்பிக்கை இதையெல்லாம் குறிக்கிற ஒரு வலிமையான சைகை. நீங்க மெதுவா சிமிட்டும்போது நீங்க உங்களுடனும் அவங்களுடனும் ரொம்ப நிம்மதியா இருக்கீங்கன்னு அவங்களோட உள் மனசுக்கு தெரியப்படுத்துறீங்க. அந்த சின்ன சக்தி வாய்ந்த சைகையில அவ உங்க அமைதியான இருப்பை உணர்றா. உடனே நீங்க சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள்ல இருந்து ரொம்பவே கவர்ச்சியான, நம்பிக்கை கொடுக்கிற ஒரு ஆளாக மாறுறீங்க. நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னம்பிக்கைய அவங்களுக்கு உணர்த்திட்டீங்க. இது ஏன் ரொம்ப பயனுள்ளதா வேலை செய்யுது? ஏன்னா மெதுவான சிமிட்டல்கள் அவங்க மூளையில இருக்கிற கண்ணாடி நியூரான்கள தூண்டுது. தன்னம்பிக்கை, நிதானம் உள்ள நடத்தைய மனுஷங்க உள் மனசுல பிரதிபலிப்பாங்க. இது உடனே அவங்களுக்கு நம்பிக்கை, ஆறுதலை உருவாக்குது. திடீர்னு நீங்க அவங்க நம்பிக்கையோட திறந்து பேசக்கூடிய, மனசுக்கு ஆழமா பிடிச்ச ஒரு நபரா மாறிடுவீங்க. ஆனா நண்பர்களே, இதை அதிகமா செய்யாதீங்க. எப்பவும் போல நீங்க தூங்குறீங்களோன்னு அவ ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப மெதுவா சிமிட்ட வேண்டாம். ஸ்மார்ட்டா இருங்க. அதாவது இயல்பா செய்யுங்க. பாயிண்ட் 4, அவளுடைய பார்வையை பிரதிபலித்தல். சரி, கவனமாக கேளுங்க. ஏன்னா இந்த கடைசி கண் தொடர்பு தந்திரம் சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல, இது ஓரளவு மோசடி மாதிரி. இதுக்கு அவளுடைய பார்வையை பிரதிபலித்தல்னு பேரு. நீங்க இதுல தேர்ச்சி அடைஞ்சிட்டா அவளோட உள் மனசுக்குள்ள போயிடுவீங்க. உடனே அவளுக்கு ஒரு ஆழமான, சொல்லப்படாத ஒரு இணைப்பு கிடைச்ச மாதிரி உணர்வாள். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதோ அல்லது அமைதியான நேரங்களை பகிர்ந்து கொள்ளும்போதோ அவ எப்படி கண் தொடர்பை முறிச்சுக்கிறான்னு கவனிங்க. அவ வெட்கப்படும்போதோ அல்லது யோசிக்கும்போதோ சுருக்கமா கீழ பார்க்கலாம். லைட்டா பதட்டமா இருந்தா அல்லது விளையாட்டுத்தனமா இருந்தா பக்கவாட்டில் பார்க்கலாம். இப்போ அவ என்ன செஞ்சாலும் நான் சொல்றத நீங்க செய்யணும். அவளை பிரதிபலிக்கவும், அவளைப் போலவே செய்யவும். அவளோட கண் அசைவுகளை நுட்பமா பிரதிபலிச்சு அவளை பின்பற்றுங்க. ஏன் தெரியுமா? பிரதிபலிப்புங்கிறது ஒரு உறவை, இணைப்பை, நெருக்கத்தை உருவாக்க ரொம்பச் சக்தி வாய்ந்த உளவியல் கருவிகளில் ஒண்ணு. உங்களுக்கு தெரியாட்டி இப்போ தெரிஞ்சுக்கோங்க. உள் மனசுல மக்கள் அவங்க உடல் மொழி, கண் அசைவுகளை நுட்பமா பிரதிபலிக்கிறவங்களை நம்புவாங்க, விரும்புவாங்க. இது நம்ம மூளைக்கு ஒரு முக்கிய செய்தியை அனுப்புது. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன் உணர்வுகளுக்கு ஏற்ற அலைவரிசையில் இருக்கேன். நீங்க ஒரு பொண்ணோட ஒரு பாரியில் இருக்கிறதா இப்பதான் சந்திச்சதா கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டு கண்கள் சந்திச்சு ஈர்ப்பு அதிகமா இருக்கு. தனிப்பட்ட ஒன்றை பற்றி பேசும்போது திடீர்னு அவ வெட்கத்தோட கீழ பார்க்கிறாள். இப்போ நீங்க உங்க பார்வைய பிடிச்சு வச்சுக்காம மெதுவா அந்த செயலை பிரதிபலிக்கிறீங்க. நீங்களும் சுருக்கமா கீழ பார்க்கிறீங்க. உடனே நீங்க அவள புரிஞ்சுக்கிறீங்க, அவளோட உணர்ச்சி நிலைய உணர்றீங்கன்னு அவ உள் மனசுல உணர்வாள். நண்பர்களே, அந்த ஒரு நொடியில் ஏன் என்று அவளுக்குச் சரியா தெரியாமலேயே அவ உங்களை ஆழமா புரிஞ்சுக்கிட்டதாவும் உங்ககிட்ட ரொம்ப வசதியா உணர்வதாகவும் உணர்வாள். உங்களை அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி உணர்வாள். இது ஏன் நம்ப முடியாத அளவுக்கு நல்லா வேலை செய்யுது? ஏன்னா நம்ம உள் மனசு மூளைக்கு தெரிஞ்ச விஷயம் பிடிக்கும். நீங்க அவளோட கண் அசைவுகளை பிரதிபலிக்கும்போது மறைமுகமா பரிவு, புரிதல், உணர்ச்சி நுண்ணறிவு இதையெல்லாம் காட்டுறீங்க. இதெல்லாம் ஆண்கள் கிட்ட பெண்கள் ஆழமா எதிர்பார்க்கிற குணங்கள். நீங்க கவனமா இருக்கீங்க, அவளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறீங்க, அந்த தொடர்பில் முழுமையா இருக்கீங்கன்னு அவளுக்கு காட்டுது.
இதோ ஒரு குறிப்பு. அந்த விளைவை இன்னும் அதிகப்படுத்த மெதுவா தலையசைக்கிறது அல்லது அவளோட முகபாவனைகளை பொருத்துவதுடன் இந்த பார்வையை பிரதிபலிப்பதையும் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நுட்பம்தான் முக்கியம், சரியா? நீங்க அவளை அப்படியே பிரதிபலிக்காதீங்க. அதை இயல்பா, நிதானமா அடக்கி வாசிங்க. இதை அதிகமா செய்யாதீங்க. அவள் தும்மினா நீங்க தும்மத் தேவையில்லை. நுட்பமா இருங்க. நெஜமா இருங்க. இந்த கண் தொடர்பு தந்திரங்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதுல உங்கள் பிடித்த உத்தி எது? அல்லது நீங்கள் பயன்படுத்திய வேறு ஏதேனும் ரகசியங்கள் உண்டா? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கமெண்டில் எனக்குத் தெரியப்படுத்துங்கள்.